அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم ما يزال البلاء بالمؤمن والمؤمنة في نفسه وولده وماله حتى يلقى الله وما عليه خطيئة. ரவாஹு திர்மிதி ஷரீஃப். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட உண்மையான விசுவாசிகளான ஆண்கள் பெண்கள் சிலரின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவினுடைய புறத்திலிருந்து சோதனைகளும் விபத்துகளும் வந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் உயிரின் மீது சோதனைகள் ஏற்படும், சில நேரங்களில் பிள்ளைகளின் மீது சோதனைகள் ஏற்படும், சில நேரங்களில் செல்வத்தின் மீது உங்களுடைய பொருளாதாரத்தின் மீது சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதன் காரணமாக அவருடைய பாவங்களும் முதிர்ந்து கொண்டே இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இறுதியில் அவர் மரணித்த பிறகு ஒரு பாவம் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை சந்திப்பார் என்பதாகவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உலகத்தில் ஏற்படக்கூடிய வாழ்க்கை என்பது குறைவான காலகட்டம் என்றாலும் அதில் பலவிதமான நன்மைகளும் உண்டு, பலவிதமான சோதனைகளும் உண்டு, பலவிதமான வெற்றிகளும் உண்டு, பலவிதமான சிரமங்களும் உண்டு. எல்லாவற்றையும் யார் பொறுமை காத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் மிகப்பெரிய வெற்றியும் இருக்கிறது. அது யாரை கொண்டு அல்லாஹ் சோதனை செய்வான்? நல்ல சாலிஹான முறையில் தொழுகையாளிகளாக இருப்பார்கள், ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருப்பார்கள், தான தர்மங்கள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள், உண்மை விசுவாசிகளாக இருப்பவர்களும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவதற்கும் பற்பல சோதனைகள் ஏற்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது தன்னுடைய உயிரின் மூலமாகவும் ஏற்படக்கூடிய, தன்னுடைய சொந்த பந்தங்கள் குடும்பத்தாருடைய உயிர்கள் மூலியமாகவும் சிரமங்கள் ஏற்படும். தான் பெற்ற பிள்ளைகள் அவர்கள் மூலியமாக சோதனைகள். நம்முடைய பேச்சை கேட்காமல் இருப்பார்கள், அவர்கள் இஷ்டத்தில் தான் தோண்டித்தனமாக வாழ்வார்கள், எந்தவித நற்குணம் பெற்றவர்களாக இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வாழ்வதை போல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வீட்டுக்கும் அடங்காதவர்களாக, ஊருக்கும் அடங்காதவர்களாக வாழ்வார்கள். மாளிகை தன்னுடைய பொருளாதாரத்தின் மீது சோதனைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் லாபகரமான வாழ்க்கை ஏற்படுவதற்கு பதிலாக சில நேரங்களில் நஷ்டங்களும் ஏற்படும். சில நேரங்கள் இதை கொண்டும் அல்லாஹ் நம்மை சோதிப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். காரணம், நம்முடைய பாவத்தை மன்னித்து அவனை சந்திக்கும் பொழுது பாவமில்லாத பரிசுத்தமானவர்களாக எப்படி மரத்திலிருந்து காய்ந்த இலைகள் பூமியை நோக்கி விழுகின்றதோ அதே போல நம்முடைய பாவங்கள் நம்முடைய உடலிலிருந்து, நம்முடைய ஜசத்திலிருந்து விழுந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றன என்பதாகவும் அனல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். 2399 என்ற நம்பரில் திருமதி ஹதீஸ் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக. ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா